இந்த அருமையான கலை உலகங்களுடைய ஏற்பாட்டாளர் அருமை சகோதரர் ஜெகதீவன் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய பல பெருமைக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற நாட்டுப்புற கலைஞர் அத்துணை பேரையும் நாம் வணங்குகிறோம். மிக சிறப்பான இந்த ஒரு நிகழ்விலே நம்ம 5 மணி நேரம் நடத்துறத அரை மணி நேரம் நடத்த முடியுமான்னு இங்கே என்னோடு கூட வரையில் இருக்கிற அன்பர்கள்லாம் பெரிய கலைஞர்கள் தெரியாது. நம்ம வேலை வந்துலாம் உங்களுக்கு தெரியும். அதே போலவே இங்கே வந்திருக்கிற யாருமே குறைந்தவர்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லி நான் எனக்கு மட்டுமே முதல்ல 1 மணி நேரம் வேணும். ஆனால் பட்டிமன்றம் நாட்டுப்புற கலைகளை வருதா அப்படின்னு சில பேர் கேட்டீங்க. பல பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. உங்களுக்கு போல இருக்க மஞ்சள் அக்கா நீ நினைக்கிறது தப்பு. 7ஆம் நூற்றாண்டிலேயே பதிவுகள் படி முதல் பட்டிமன்ற பேச்சாளர் மாணிக்க வாசகர் பெருமாள். மாணிக்க வாசகர் யாருக்கும் தெரியுங்களா? சொல்றாரு, ஏற்றினை ஏற்றினை பட்டிமண்டபம் ஏற்றினை 8ஓடு 2 அறியாதவனை சொல்லி அவர் சொன்னார். அங்க உணவருந்த வந்து காலியா இருந்தாங்க. எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் எல்லாரும் மொத்தமா கூட்டமா போனா எல்லாருமே கஷ்டம் இல்லையா? அதனால உணவருந்த செல்வர்கள் உணவருந்த போகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சோபியா அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. பிடிக்க போல தெரியும். எடுக்கிட்டு பரவாயில்ல. அதனால பட்டிமன்றம் நாட்டுப்புற கலைகள் தான். அதில் ஒன்று தான். இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் நாட்டுப்புற கலை அடங்குமான்னா கொஞ்சம் கேள்விக்குரியது. ஏன்னா முதல்ல நம்ம வேலம் செய்யல ஐயா சொன்னார்னா சொல்லுவார், முதல்ல தோன்றின கலை வில்லிசை தான் பாரு. இன்னும் பறை அடிக்கிறவங்க சொல்லுவாங்க, பறை அந்த தோல் வேட்டையாடிய விலங்குகளினுடைய தோள்களினாலே செய்யப்பட்ட பறையை வைத்துதான் முதலிலே கலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல இருக்கின்றன. ஆனால் காலம் காலமாக இதனுடைய வடிவங்கள் மாறிட்டே வரும். நீங்க கரகாட்டம் நாட்டுப்புற கலையா தானே? ஆனால் ஆரம்பத்தில் நாட்டுப்புற கலையாக நம்ம என்ன கரகாட்டங்கிறது என்னது? இந்த அம்மன் கோயில்களில் கரகத்தில் வேப்பங்க வச்சு வருவாங்க இல்லையா? அதுதான் துவக்கம். இதை மாதிரி போனோம்னா இதுக்குள்ளே போனோம்னா பெரிய செய்திகள்லாம் நிறைய இருக்குது. எனக்கு 4 மணி நேரம் வேணும். அவ்வளோ நேரம் வைக்க முடியாது. நான் முதல்ல இருக்க முடியாது. நான் ராமநாதபுரம் போனோம் நைட்டுக்கு என்ன. அதனால் அது மாதிரி ஒவ்வொரு வடிவங்கள் மாறி இருக்கிறது. அதை போல கர்நாடக இசையில ராகங்களை சொல்லுவாங்க. இந்த ராகங்கள் எல்லாம் ரொம்ப பின்னால் வந்தது. அது விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம நாட்டில் பொய்க்கால் குதிரையெல்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் கிடையாது. எல்லாமே சான்றுகளோடு தான் சொல்றேன். சந்தேகம்னா என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அப்படி ஆட்சியாளர்களுடைய தாக்கத்தினாலே சில கலைகள் பேராசிரியர் முத்தரசன் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்ப பண்ணுன்னு ஒண்ணு இருந்தது அந்த காலத்தில். சங்க காலத்திலேயே பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ராகம் ஆக்கிறாங்க. இந்த பண்ணுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, முல்லை பண்ணுன்னு ஒரு பண்ணு இருக்கு. இந்த முல்லை பண்ணுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அதை பிறகு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மோகன ராகம்ங்கிறோம்னா இந்த மோகன ராகமும் முல்லை பண்ணும் ஒன்று தான். எங்களுடைய வழக்கமான நிகழ்ச்சியை நான் பண்ணலை. வழக்கமான நிகழ்ச்சி எனக்கு 1 மணி நேரம் வேணும். நான் நகைச்சுவையாக கொண்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு செய்திகள் சொல்லி இந்த மோகன ராகத்தில் உள்ள ஒரு பாடல்ல ஒரே ஒரு சாரத்தை மட்டும் சொல்லிவிடுவோம். எங்கும் இன்பம் இலங்கே அருள் மாபதி எளிமையகல மரத்தா வடப்பையவா
பேர் முல்லை பண். அதே மாதிரி இன்னொரு பண்ணையும் சொல்லிட்டு வேற உள்ள போயிருக்கோம். குறிஞ்சின்னு ஒரு நிலம் உண்டு இல்லையா, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல். அதே மாதிரி குறிஞ்சின்னு ஒரு பண்ணு இருக்கு. இந்த குறிஞ்சி பண்ணை இப்ப கேட்டோம்னா தெரியாது. ஆனா குறிஞ்சி ராகம் வேற ஒரு ராகம். அது குறிஞ்சி பண்ணான்னு கேட்டா இல்லை. குறிஞ்சி ராகத்துல உள்ள ஒரு பாடல். அந்த பாடல் முதல்ல சவுந்தரராஜன் பாட வரும்போது அந்த முதல் படத்துல தூக்கு தூக்கில 3 பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பாட்டு அது குறிஞ்சி ராகம். அது என்ன பாட்டுன்னா, சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சூரியனும் உமையே உமையே சௌந்தரி நிரந்தரியே அந்தமும் இல்லா ஜோதியே அந்தமும் ஆதியும் இல்லா ஜோதியே அந்தமும் ஆதியும் இல்லா ஜோதியே அந்தமும் ஆதியும் இல்லா ஜோதியே அமரியனும் மாயே. இதுதான் குறிஞ்சி ராகம். ஆனால் குறிஞ்சி பண்ணு வேற. இந்த மாதிரி நிறைய தலைப்பு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. நாட்டுப்புற கலைகள் பெருகி வளர்கின்றனவா, அருகி தேய்கின்றனவா அல்லது பெருகி வளர்கின்றனவா? உங்களோட தொடர்புடைய ஒரு தலைப்பு தான். இதில் தேய்கின்றனவா வளரும். அமாவாசை இல்லை, அமாவாசைன்னா வளர்ச்சி. அடுத்த நாளிலிருந்து வளர்ச்சி. பிரபல கலைமாமணி அவர்கள் இன்னிசை கலைஞர் மட்டுமில்லை, ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அவரை பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் இவர் வந்தால் நம்ம பேர் நம்ம தெரியாமல் எழுத்துமுள்ளன்னு பேர் விட்டு கூப்பிட்றாங்க. ஆழ்வார்த்துக்கு எனக்கு ஒரு இடம் வந்தார். 25 வருஷம் அந்த பேர். அங்கே ஒரு பாட்டு பாடினார். அதுக்கப்புறம் இவரை ஒன்றா கூட்டு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி ஹரிச்சந்திராவில் ஒரு பாட்டு. அந்த மாதிரி மிகப்பெரிய கலைஞர் அவர்கள் அருகி தேய்கின்றன என்று அந்த அணியின் தலைவராக வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து நம்முடைய திபு பாரதி அவங்க அதே அணிக்காக வந்திருக்கிறாங்க. அப்புறம் நம்முடைய சோஃபியா அவங்க எனக்கு சோஃபியா லாரன் தான் ஞாபகம். சோஃபியா லாரனை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சோஃபியா லாரன்னா இந்தியில் பெரிய ஆக்டர், ரொம்ப ஆங்கிலம் தெரியும். எழுதிட்டு இருக்கிறான். நல்ல ஒரு பேர். இவருக்கு பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தா போதும். ஏன்னா இங்கே பெருகி வளர்கின்றனங்கிற அணிக்காக ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க கிராமத்துக்கு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்ற ஆராய்ச்சி செய்து கிராமிய பாடல்களை ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய அகில இந்திய வானொலியிலே சந்திர புஷ்பம் அவங்க பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். அந்த குரலுக்கே ஒரு முனைவர் பட்டம் கொடுத்ததான் அவங்க வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அரசினுடைய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கின்ற திரு ராஜேந்திரன் அவர்களும் அதே அடுத்தால இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமானார். அவர் உங்களுக்கு ஒரு பாட்டு அப்போ பாடினார். நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. பயிர் கீழே கிழவர் பயிர்ப்பீங்க. அவர் நம்ம பார்த்தசாரதி பேராசிரியர் பார்த்தசாரதி அவர்கள் பிளாத்திகுளம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அவங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிளாத்திகுள கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காங்க. கும்மி பாடல்கள் பாடுவதில் பெரிய கட்டிக்காரு. அதுக்கு ஒரு விருதுலாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பேடு வாசிக்கிறாங்க. இவர்கள் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறாங்க. எதுக்கு வேணால் ஒரு வணக்கம் போட்டுருக்காங்க. குறுக்கு வலிக்கிறது ரொம்ப நேரம் ஆகிட்டு. அலை முதுமணி விருது வாங்கியிருக்கின்ற முத்தரசு அவர்கள், பேராசிரியர் முத்தரசு, நீங்கள் 10 நிகழ்ச்சிக்கு வாங்குகிற ரூபாயை அவர் ஒரே மாதத்தில் பென்ஷனாக வாங்கிட்டு இருக்காங்க. 80,000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இவருக்கு இந்த ஜோலி தேவையா வந்திருக்காரு. இருந்தாலும் நல்ல கலைஞர் பார்த்துருக்கீங்க நீங்கள். அதனால் இந்த 6 பேர் 7 பேரோட என்னுடைய அருமை சகோதரர் சிறந்த நாடக கலைஞர்
கோட்டாக்குடி மாரியப்பன் எங்களுக்காக ரொம்ப உதவிட்டு இருக்காருங்க. ஏன்னா தண்ணி நம்ம வேற ஏதாவது இருக்கிறாங்க, தண்ணினாலே நாட்டில் பயன்படுது. இப்போ வீட்லேயும் சரி வெளியேயும் சரி நாட்டுப்புற பாடல்கள் யாரும் அதிகமாக கேட்கறது. இப்போ முதல்ல நாட்டுப்புற கலைகளில் தான் ராமநாதன் இருக்க வரையிலும் படத்துக்கு ஒரு நாட்டுப்புற பாடல்கள் போட்டுறாரு. ஒரு உதாரணத்துக்கு என்ன, நம்முடைய பாதை தெரியுது பார்க்க ஒரு படம் ஜெயகாந்தன் தான் தயாரித்தார். ஜெயகாந்தன் குழுவினர், அதாவது தோழர்களாக சேர்ந்து எடுத்த படம் அது. அதில் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு பாடல் எழுதினார். அருணாசலம் தானே, கேட்டி அருணாசலம். அவர் ஒரு பாட்டு அதில் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. ஆனால் பாடல் பெரிய வெற்றி பெற்றுச்சு. அது கிராமிய வாடகை இருக்கக்கூடிய ஒரு பாடல். எந்த பாட்டுன்னா அது மட்டும் நான் பாட்டு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடுவேன்னா பூரா பாட்டு பாட மாட்டேன். என்ன அவன் ரொம்ப விரும்பினீங்கன்னா ஆளுக்கு 10 ரூபா போட்டு கொடுங்க. எங்கள் கூட ஒருத்தர் தூய தமிழ் பற்றாளர் வடுவத்தான் செய்யும். வயசாகினாலே வடுவத்தான் செய்யப்படுறது. ஒரு மாதிரி சிக்கனுக்கு பிடிச்சி போக வேண்டியது. ரைட்டு. தூய தமிழ் பற்றாளர் விருது, அரசினுடைய விருது வாங்கின நம்முடைய செல்வ மாநிலத்துக்கு அவர்கள் வரையிருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று நான் அவரை 1 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். சரி, அந்த அருணாச்சலம் பாடிய பாடல் வெற்றி பெற்றுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் ஒரு பாட்டே எழுதலை. என்ன பாடல்னா பல்லவியோடு முடிச்சிருக்கேன். என்ன ஒரு பாட்டு, சின்ன சின்ன மூக்குத்தியா சிவப்பு கண்ணு மூக்குத்தியா கண்ணி பொண்ணு உன் பொய்யாலும் கண்ணு கண்ணை சிமிட்டிற மூக்குத்தியா கண்ணை சிமிட்டிற மூக்குத்தியா 2 கண்ணை சிமிட்டிற. அந்த பாட்டு அருணாச்சலம் எழுதிய இந்த மாதிரி படத்துக்கு ஒரு கிராமிய பாடல்கள் நம்ம இதில்